போலீஸ் விசாரணையில் இறந்த அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஏன் இன்னும் வழங்கவில்லை என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, மேலும் நீதிபதிகள் தொடர்பாக என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த வழக்கில் அதாவது நகை தொலைந்த அந்த புகார்தாரர் பெயர் நிக்கிதா. இவர் ஒரு IAS அதிகாரி நெருங்கிய உறுப்பினர் என்பதால் தான் அரசு அதாவது இந்த அளவிற்கு குற்றம் சுமத்தப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் சந்தேகிக்கப்படும் நபரை அழைத்து சென்று அடித்திருக்கிறார்கள் என வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதுபோல அரசு தரப்பில் அதில் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். புகார்தாரர் நிக்கிதா ஒரு IAS அதிகாரி நெருங்கிய உறவினர் அல்ல, அவரது தாயார் ஒரு மாற்றுத்திறனாளி என ஒரு அரசு தரப்பு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதுபோக இந்த வழக்கின் மனுதாரர் அதாவது அஜித்துக்கு ஆதரவான மனுதாரர் அஜித்குமார் மாரிஷ்குமார் வழக்கறிஞர் மாரிஷ்குமார் என்ன கூறுகிறார் என்றால், அஜித்குமார் கூறுவது பொய் என கூறினால் திருப்போணம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரும் இவரை நன்றாக கவனியுங்கள் என சிறப்பு காவல் படையிடம் கூறியிருக்கிறார்கள். அதற்காகவே தலைமை காவலரை வரவழைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இருவரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும். யார காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் திருப்போணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் எஸ்பி சிவகங்கை போலீஸ் எஸ்பி இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என கூறுகிறார். அதுபோக இந்த வழக்கில் நகை காணாமல் போன வழக்கில் ஏன் FIR புரியவில்லை என நீதிபதிகள் கேள்வி கேட்டதற்கு அரசு தரப்பில் தொடக்க நிலை விசாரணை முடிந்த பிறகுதான் வழக்கு FIR பதிவு செய்ய முடியும் என கூறினார். அப்படின்னா சிறப்பு விசாரணைக்கு மாற்றுறது யார், அவர்களுக்கு என்ன அதிகாரம், அதாவது காவல்துறைக்கு சிறப்பு விசாரணை சிறப்பு காவல் படையினரை அழைத்து இவர்களை விசாரிக்க சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இப்படி 1 மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதிகள் கேள்வியை சரமாரியாக எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே FIR பதிவு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. அதுபோக சிறப்பு காவலர்களை யார் உத்தரவின் பேரில் இங்கு வந்து விசாரித்தார்கள், இதுதான் நீதிபதி கேட்கின்ற முக்கியமான கேள்வி. தனிப்படை பிரிவு போலீசாருக்கு விசாரிக்க உத்தரவிட்டது யார்? அதுபோக சமூக வலைதளங்களில் வரும் ஊழல் மாமூல் போன்ற தகவல்களின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் விசாரிப்பார்களா எனவும் அது ஒரு வாதமாக வைக்கப்பட்டது. அதை நீதிபதி ஒரு கேள்வியாக எழுப்பினார்கள். அதுபோக காவலர்களை பைப் மூலம் அடித்திருக்கிறார்கள், இதுதான் முதல் தரப்பு வாதம். அதை அந்த வீடியோவை எல்லாம் காண்பித்திருக்கிறார்கள். அதுபோக அஜித் எப்போது இறந்திருக்கிறார் என்பதற்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூறியிருக்கிறார்கள். அஜித் என்பவர் இரவு 8 மணி முதல் 10:30 மணிக்குள் இறந்திருப்பார் என கூறுகிறார்கள். ஆனால் ஹென்ரி தரப்பில் வாதம் வைத்திருக்கிறார்கள். 12 மணி வரை அஜித்தின் தாயார் மற்றும் சகோதரர் காவல்துறையிடம் தொடர்பு கொண்டே இருந்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதுவும் கூறவில்லை. இவற்றையெல்லாம் பார்த்து இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை சரியாக அதுபோக CCTVக்கள் எல்லாம் முறையாக வேலை செய்யவில்லை என ஹென்றி திபேன் வழக்கு வாதத்தை வைத்தார்கள். ஆனால் கோவிலில் அவர் இறக்கு முன்பதாக அடித்ததாக சொல்லப்படும் அந்த மாட்டு கொட்டகை அருகில் இருந்த CCTVக்கள் போலீசார் உடனடியாக வந்து அந்த CCTVக்களை கோவிலில் உள்ள அனைத்து CCTVக்களையும் வேலை பார்க்காத அளவிற்கு செய்திருக்கிறார்கள் எனவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஹென்றி தரப்பு வாதம் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக SP உடனடியாக ஏன் மாற்றம் செய்யப்பட்டார்? இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே SP மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இப்படி ஒவ்வொருவரையாக இந்த போலீசார் மாற்றி வருவார்கள், யாரும் இந்த வழக்கில் சிக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் தனது வாதத்தை வைத்திருந்தார். இது போக இந்த அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், யார் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்தது என DGP பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் தங்களது உத்தரவாக தெரிவிப்பது போல கூறினார்கள். அதுபோக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இடமாற்றம் செய்தீர்கள், உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பிவிட்டு CCTV பதிவிலிருந்து மறைக்க விரும்புகிறீர்களா, ஏன் வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார்கள். அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் என கூறினார்கள். சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார்? அஜித் 2 நாட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மேஜிஸ்ட்ரேட்டிற்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை அனுப்பப்படவில்லை. இது போன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பிய நீதிபதிகள் இன்று மதியம் 2:15 மணி வரை விசாரணை ஒத்திவைத்திருக்கிறார்கள். 2:15 மணிக்கு விசாரணையை மீண்டும் தொடங்குவோம் என கூறியிருக்கிறார்கள். மாரிச்சாமி, பல்வேறு முக்கிய கேள்விகளை அவர் சரமாரியாக நீதிபதிகள் முன்வைத்திருந்தாலும் இறுதியாக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல இதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பதில் கொடுக்கப்பட்டது? அரசு தரப்பில் பதில் இந்த வழக்கு வாதத்தை பார்த்தீர்களானாலே
இவர்கள் கேட்கின்ற கேள்விகள் 50 கேள்விகள் கேட்டால் அரசு தரப்பில் 2 பதில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் எதுவுமே சரியில்லாதது போல்தான் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியமாக இருக்கிறது. அதுபோக அவருடைய தாயும் அவருடைய சகோதரரும் பொதுமக்களும் இணைந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் திடீரென ஒரு சிலர் வந்து பேசியவுடன் அந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் விலகிவிட்டார்கள். இன்றைய வழக்கு விசாரணைக்கு கூட அவர்கள் வரவில்லை. ஆகவே தான் அந்த அஜித்திற்கு ஆதரவாக தாமாக இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என கூறிய வழக்கறிஞர்கள் இன்று அவர்களுக்காகவே அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து இந்த வழக்கை நடத்துகிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது அரசே தான் இந்த மரணத்திற்கு, அதாவது அஜித்தின் மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கடைசியாக நீதிபதிகள் அவர்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்தெல்லாம் உத்தரவில் வரும் பொழுதுதான் அவர்கள் எதற்காக இந்த கருத்தை தெரிவித்தார்கள் என்பது தெரிய வரும். மாரிச்சாமி, இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது உடனே கிடைக்கக்கூடிய ஒன்று, ஏன் இந்த மரண வழக்கில் மட்டும் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுகிறது? அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான பதில் கொடுக்கப்பட்டது நீதிபதிகளுக்கு? அதாவது இவர்கள் வழக்கறிஞர் ஹென்றி மற்றும் வழக்கறிஞர் மாரிஷ்குமார் இந்த வாதத்தை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு தான் அந்த எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை, அதாவது காவல்துறையில் காவல் நிலையத்தில் ஒருவர் புகார் கொடுக்க சென்றால் முதலில் CSR போட்டு கொடுப்பார்கள். அந்த CSR என்பது வழக்கு எண் மட்டும்தான் இருக்கும். எஃப்ஐஆரில் தான் இவர்கள் காவல்துறையினர் வந்து விசாரித்தது இதுவெல்லாம் இருக்கும். இதுவே நேற்று இரவுதான், நேற்று 30ஆம் தேதி வழக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது 27ஆம் தேதி முதல் 3 நாட்கள் கழித்துதான் நேற்று ஒரு எஃப்ஐஆர் ஆன்லைனில் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அனைத்தும் பொது வழியில் அனைத்தையும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தும் ஆன்லைனில் ஏற்றப்பட்டு விடுகிறது. ஆன்லைனில் புகார் கொடுக்கலாம், ஆன்லைனில் அவர்கள் எஃப்ஐஆரை பெற்றுக் கொள்ளலாம், இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் எஃப்ஐஆர் கூட இன்னும் நேற்று இரவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அந்த மேஜிஸ்ட்ரேட் உடன் சென்ற வழக்கறிஞர்கள் தான் அதாவது பிரேத விசாரணை அப்படி என்ற பெயரில் அந்த எந்த இடத்தில் காயங்கள் இருந்தது என்பதை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். அதுவும் இவர்கள் அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை கொடுக்கவில்லை என்பதற்காகவே அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதுவும் அது வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. இது யாரும் அரசு தரப்பிலிருந்தோ மருத்துவமனை தரப்பிலிருந்து பிரேத பரிசோதனை அறிக்கை அரசு தரப்பு காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. காவல்துறையினர் அவர்களுடைய சம்பந்தப்பட்டவரின் தாயாருக்கும் தம்பிக்கும் அவர்கள் தான், அந்த 2 பேர் தான் அஜித்திற்கு இப்பொழுது உறவினர்கள். அந்த உறவினர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் என்று இருந்தால் வழக்கறிஞர்கள் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் கொடுக்கவில்லை. இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் அதாவது நீதிமன்றம் மும்முரம் காட்டுகிறது, வழக்கறிஞர்கள் மும்முரம் காட்டுகிறார்கள். வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை தாமாக முன் வந்து வழக்கை எடுத்து விசாரியுங்கள் என கூறுகிறார்கள். அது இல்லை என்றால் இவர்கள் அந்த மனித உரிமை கமிஷன் போன்றவற்றில் இந்த வழக்கை கொடுத்து விசாரிக்க வைப்பார்கள். அதற்காக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை கொடுப்பதில் தாமதம் ஏற்படுத்துகிறது இந்த காவல்துறை மற்றும் அரசு என்பதுதான் வழக்கறிஞர்களின் வாதமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.